நண்பர்களே, நான் ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். அந்த சம்பவத்துல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம்னு நான் நம்புறேன். அதுக்காக இந்த கதை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன், "என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது" அப்படின்னு. "என்ன குழப்பம்?" அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "என்னை 4 பேர் லவ் பண்றாங்கடா. அந்த 4 பேர்த்துல யார் என்ன உண்மையா லவ் பண்றாங்கன்னு தெரியணும். அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது" அப்படின்னாங்க. நான் கேட்டேன், "உண்மைனா என்ன?" அவங்க அப்படியே பார்த்துட்டு, "டேய் என்னடா இப்படி கேட்குற?" அப்படின்னாங்க. சரி இவங்களுக்கு புரியல அப்படின்ட்டு 4 பேரும் உன்னை காதலை எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 4 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வேகமா வந்து, அங்க இருக்கிற 3 பேரும் உன்னை லவ் பண்றாங்க, உன்னை அடையிறதுக்காக, நீ உன்னுடைய அழகுக்காக லவ் பண்றாங்க. அதை நம்பிடாத. உன்னை நான் ரொம்ப நாளா நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட உன் காதலை சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, உனக்காக உன்னை வாழ்ந்துட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி அவனும் வேகமா வரான். இந்த மாதிரிங்க, நான் உங்களை லவ் பண்ணலான் இருக்கேன், லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனா அங்க இருக்கிற 3 பேரும் உங்களை ஏமாத்துறதுக்காக, உங்களை அடையிறதுக்காக லவ் பண்றாங்க. அவங்க காதலுக்கு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்காதீங்க அப்படின்னு. இந்த 4 பேரும் ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப குழப்பமாயி போச்சு. யார் என்ன உண்மையா லவ் பண்றாங்க? அப்புறம் நான் கேட்டேன், கடவுள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு எவனாவது போவானா? டாக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எவனாவது மருத்துவமனைக்கு போவானா? நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க. அவன் நல்லா இருக்கணும் தான் விரும்புறாங்க. ஸோ 4 பேரும் உன்னை பொய்யாத்தான் லவ் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அப்படி என்னடா சொல்றாங்க, 4 பேரும் பொய்யா தான் சொல்றாங்களா, பொய்யா தான் லவ் பண்றாங்களா, அப்ப 4 பேருக்கு ரிஜெக்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. வேண்டாம், யாரு இன்னும் எத்தனை 4 பேர் வந்தாலும் உன்னை பொய்யாகத்தான் விரும்புவார்கள். அப்ப நான் என்னடா பண்றது, உண்மையே இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. அப்ப உண்மையாவே என்னை யாரும் காதலிக்க மாட்டாங்களா, அப்ப உண்மையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ அவர்கள் 4 பேர் சொல்ற பொய்யில யாருடைய பொய் ரொம்ப இனிமையா இருக்குதோ அதை நீ நம்பு, அதை நீ காதலி அப்படின்னு சொன்னேன். யார் சொல்ற பொய் ரொம்ப இனிமையா இருக்குதோ, நீ இந்த 4 பேர்த்துல யாருகிட்ட ஏமாற உனக்கு பிடிச்சிருக்குதோ அவங்கள நீ லவ் பண்ணு. ஏன்னா நீ எது உண்மை என்று நம்புகிறாயோ அதுதான் உண்மை. அதுக்கு மேல எவ்வளோ சொன்னாலும் பொய் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு புரியவே இல்லை, பார்த்துட்டே இருந்தாங்க. புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. 4 பேரும் உங்களைய லவ் பண்றாங்க, 4 பேரும் உங்களை பொய்யாத்தான் லவ் பண்றாங்க. நீங்க யாருகிட்ட ஏமாற பிடிச்சிருக்குது அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா உண்மையா விரும்ப முடியாது. உண்மைன்னா நீங்க எதை நம்பிக்கிறீங்களோ அதுதான் உண்மை, அவ்வளவுதான். ஓகே.